கர்நாடக நகரத்தார் சங்கத்தால் 25/12/2025 அன்று கோரமங்கலா மங்களா கல்யாண மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிள்ளையார் கைதல நீரை கணி அப்பமோடவல் போரி கப்பிய கரி மூகன் நடிப்பேணி கட்டிடும் மடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு தீரல் புய மத யானை மத்தள வயிறனை புத்தமி முதல்வனை மட்டவள் மலர் கொண்டு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரீதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்ய அச்சைவன் குறைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புட மதனிடை இவமாகி அப்புற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கட மணமருள் பெருமாளே பெருமாளே. இந்த விநாயகர் அகவல் என்று சொல்லக்கூடிய பதிகம் உங்களுக்காக இன்று வழங்கப்படுகிறது. சீதக்களப செந்தாமரை பூம் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழகிரிப்ப பேழை வயிறும் பெரும்பாறு கோடும் பேழமுகமும் விலங்கு செந்தூரமும் 5 கரமும் அங்குச பாசமும் நெஞ்சு குடி கொண்ட நீலமேனியும் நான்றவாயும் 4 புயமும் 3 கண்ணும் மத சுவடும் இலங்கு பொன்முடியும் திரண்டமும் புரி நூல் திகழொளி மாறும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புத நீன்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவா பொருந்தவே வந்தேன் உழந்தனில் புகுந்து கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே புவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி 5 புலன் தன்னை அடக்குமுவாயம் இன்பொரு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து திருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து
தலமொரு நான்கும் தந்தென கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்கிசை நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் கழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் தலம் ஒரு நான்கும் தந்தெனக் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி 6 ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே இடை பிங்களையின் எழுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி. முழுக்க வாசியை பற்றிய இந்த வரிகள் அனைத்தும் வருகின்றன. தலம் ஒரு நான்கும் தந்து எனக்கு அருளி 4 தலங்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள். 4 தலங்கள் எனக்கு புரியப்படுத்த வேண்டும். அந்த 4 எவை? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 பற்றிய குழப்பத்தை தீர்க்கும்படியாக எனக்கு தெளிவாக உபதேசித்து அருள வேண்டும் என்று கேட்கிறார். அது மாத்திரமல்ல, மும்மலத்தால் ஏற்பட்ட மயக்கத்தை அறுக்கக்கூடியவற்றை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கேட்கிறார். மும்மலங்கள் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசவை மிண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்த நியக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் 2 நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் எண்முகமாக இனிதென கருளே. புத்தி இனிதென கருளே என்னை அறிவித்து என கருள் செய்து உன்னை வினையின் முதலை களைந்து பார்க்கும் மனமும் இல்லாமலோலயம் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி 2ற்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்த தழுத்தியின் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுகி கணுவய பாலுக்கு பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி தேடமும் நீரும் விளங்க நிறுத்தி ஊடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சகரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை சந்தனையாழ்த்த
நகரத்தார் பால்குடம் ஒவ்வொரு வருடமும் தை மாச அனுஷ நட்சத்திரத்தில் நகரத்தார்களுடைய நட்சத்திரமான அனுஷ நட்சத்திரத்தில் ராஜராஜேஸ்வரி கோவிலுக்கு செலுத்தப்படும். இந்த 2026 11/2/2026 அதாவது பிப்ரவரி மாதம் புதன்கிழமை அனுஷ நட்சத்திரத்தன்று ராஜராஜேஸ்வரி கோயிலுக்கு பால்குடம் செலுத்தப்படும். அனைவரும் கலந்து கொண்டு ராஜராஜேஸ்வரி அருளை பெற வேண்டுகிறோம். பிள்ளையார் நோன்பு நகரத்தார்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு நோன்பாகும். இது ஒவ்வொரு வருடமும் திருக்கார்த்திகையிலிருந்து 21ஆம் நாள் வளர்புரை சஷ்டியும் சதைமும் சேரும் நாளில் கொண்டாடப்படுகிறது. திருக்கார்த்திகையிலிருந்து 21 நாள் விரதம் இருந்து 21ஆம் நாள் விநாயகரை வணங்கி விரதத்தை முடித்துக் கொள்வது மரபாகும். இதன்படி நாம் நம் துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்றும் நம்பப்படுகிறது. இதனால் பயனடைந்ததாக பல வாய்வழி கதைகளும் இருக்கின்றன. 2025ஆம் ஆண்டு 2 பிள்ளையார் நோன்புகள் வந்தது. இந்த 2026ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பிள்ளையார் நோன்பு வருகிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.